மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். முதலில் ஒரு வாழ்த்தோடு நம்ம தொடங்கலாம். பொதுவாக இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஜேஇஇ முதன்மை தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அப்போ இப்போ இப்போ சிவில் சர்வீஸ் மாதிரி ஜேஇஇ முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறதுமே பொறியியல் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆண்டு ஜேஇஇ முதன்மை தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் 448 அரசு பள்ளி மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகளில் அந்த பயிற்சிகள் மூலமாகத்தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. நாம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ளோம். ஏன்னா தொடர்ச்சியாகவே நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வெற்றி நிச்சயம் ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான திட்டங்களின் மூலமாக கல்வியினுடைய அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த மாணவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஷோக்களை போது முத்ததீஸ்வர அனுமகள் சுகுணாதிவாக நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, சட்டமன்றத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட் கூட்டம் முடிந்து 5 ஆண்டுகளுடைய திமுக ஆட்சியினுடைய இந்த காலகட்டத்தினுடைய இந்த டென்யூருடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய கடைசி நாள் இன்றைக்கு பேசுகிற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப நிகழ்ச்சியோடையே பேசியிருந்தார். அடுத்த முறையும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை மக்களைப் போலவே எங்களுக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் வருவோம். நாங்கள் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்கோம். அடுத்தடுத்த திட்டங்களை இந்த திட்டங்கள் தொடர வேண்டும். அதே போல் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக வருவேன். அதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். அது உண்மையா இல்லையா, ஸ்டாலின் அவருடைய கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லத்தான் போகிறது. எல்லாருக்குமே அவர் நன்றி சொன்னார். குறிப்பாக சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்குமே நன்றி தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கண்ணியத்துடன் சபை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டிருந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையில் ஆளுநருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். அதே போல் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஏன்னா அவர் தான் இந்த பட்ஜெட்டுக்கான நன்றியுரை அவர் தெரிவித்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவது என்று யார் நினைத்தாலும் தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சுட்டி காட்டியிருந்தார். செல்வ பெருந்தகை இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய உரசல் முரண்பாடுகள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நேரத்தில் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார். கண்டிப்பாக அவர் தான் அடுத்த முறையும் வருவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதனால் அதிமுகவும் பாஜகவும் இந்த கடைசி நாள் அந்த பட்ஜெட்டுக்கான நன்றி உரையை முற்றிலுமாக புறக்கணித்திருந்தது. ஆக மொத்தம் இது இந்த ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஜிகே மணிலாம் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்து அவரெல்லாம் வருவாரான்னு தெரில அப்படிங்கிறனாலே நம்ம தெரில, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஆக மொத்தம் என்னென்னா 5 ஆண்டு காலம் 2021 மே 7ஆம் தேதி பதவியேற்ற திமுக அரசினுடைய கடைசி கூட்டத்தொடர் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. 2026 மறுபடியும் ஸ்டாலின் வருவாரா அல்லது வேறு யாரை வருவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சட்டப்பேரவையோட கடைசி நாள். ஆனால் இன்றைக்கும் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் யாருமே அவைக்கு போல. கடந்த 5 ஆண்டுகளாகவே அவங்க மேலே இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் இது ஒன்று அங்கே போகவே மாட்டாங்க. அப்படியே போனாலும் போன உடனே சம்மந்தம் இல்லாமல் அதாவது ஒரு புகார் சம்மந்தமாக கேள்வி பதில் செஷன் வைக்கணும், நாங்கள் தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் டைம் ஒதுக்கியிருப்பார். இந்த டைமில் நீங்கள் பேசுங்க, லஞ்சுக்கு அப்புறம் சொல்லுங்கள், இதை நம்ம பேசலாம் அப்படின்னு டைம் ஒதுக்கியிருப்பார். ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது. தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி நான் அந்த பிரச்சனையை பேசி தான் தீர்வேன்ட்டு அமளியில் ஈடுபட்டுட்டு வெளியில் வந்துடுவார். வெளியே பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இன்றைக்கி கடைசி நாள். இன்றைக்காச்சும் போய் சும்மா உட்காந்துராச்சும் வந்திருக்கலாம், இல்லை வழக்கம் போல் அந்த அமளியாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கூண்டோட அவங்க யாருமே போகலை. இப்படி பல பேர் முதலமைச்சர், எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு ஃபேர்வெல் மோடில் வாழ்த்துக்கள் சொல்கிறது, விடைபெறுறது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ, அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கார் ஐயப்பன், அவரும் முதலமைச்சர் வாழ்த்திருக்கார். அவர் என்ன வாழ்த்திருக்காருனாக்கா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆசையோடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வருவார் இந்த தேர்தலை வெற்றி பெற்று அப்படின்ட்டு முதலமைச்சர் புன்னகை செஞ்சார். ஸோ அப்படி இன்னைக்கு இறுதி நாள் முடிவுக்கு வந்திருக்கு. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்தது சொன்னீங்க, ஓபிஎஸ்ஸே வந்தாருங்கிறது நீங்கள் சொல்ல மறந்து விட்டீர்கள். சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்தும் இதெல்லாம் கொடுத்து அந்த பூக்கூடையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்து இந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு தொடர்ச்சியாக நடக்கிறது. முதல் சந்திப்பு திருவண்ணாமலையில் நடந்தது, வடக்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு. அப்போ ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மைதான் அப்படின்னு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா வந்து திடீர் நைட்டோட நைட்டாக மகளிர் உரிமை தொகையை போட்டு காலையில் வந்து எல்லாரும் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள் 5000 ரூபா போட்டேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். தேமுதிக வந்து அவங்க தூக்கிடுவாங்க ஏடிஎம்கே கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு காலையில் வந்து பிரேமலதா அண்ணா அறிவாலயத்துக்கு வருவதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் சந்திப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கான ராஜதந்திரமும் ஸ்டாலினும் இருக்கிறது என்று நிரூபிப்பதைப் போல எதிரணி வந்து அடுத்தடுத்து அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் வந்து பல விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்ன திடீர்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ மோடி வர்றப்போ வந்து டிடி விதிநகரனே மேடையில் இருப்பாங்க இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் அதிமுக பாஜக இருக்கிறது அப்படின்னு தெரிய வருகிறது. நேற்று வந்து தேமுதிக போய் திமுகவோட சேர்ந்த உடனே அதுதான் கடந்த 24 மணி நேரமாக இணையத்தில் அரசியல் களத்தில் வந்து பரபரப்பான பேசு பொருளாக இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் மண்ணள்ளி விட்டு சாபம் விடலை, அது மட்டும்தான் குறை. மற்றபடி தேமுதிகவை திட்டுறது, விஜயகாந்த் இருந்திருந்தா அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து ஆவி அவங்கள மன்னிக்காது அப்படின்லாம் விட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் போய் அவங்க புலம்புறதை பார்த்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னொன்னே தேமுதிகாலாம் ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குதுன்னு நீங்கள் வந்து அதை சேர்த்துட்டு வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறதை நிறுத்தலை. ஆனால் திமுகலேருந்து வந்து அதுதான் ஓட் பேங்கே இல்லை, அவங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்புறம் ஏன் நாள் ஃபுல்லாக கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நைட்லேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்குமே வந்து அது மாறி மாறி சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி கூட சில பல எக்ஸ்ட்ரா லக்கேஜுகளை வச்சு ஏதோ ஒரு வகையில் கூட்டணியாக இருக்கிறது. தாவேக்கால மட்டும் யாருமே இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட ஒரு கூட்டணி அமைப்பான்னு பார்த்தா நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கு. அப்படி கடைசி அந்த முஸ்தபா மட்டும்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் தாவேக்கா கூட்டணியில். இன்றைக்கி பார்த்தோம்னா வேட்புமனு தாக்கல் அந்த விருப்பமனு வந்து கொடுக்கக்கூடிய கடைசி நாள் அப்படியே வெறிச்சூடி கிடக்கிறது தாவேக்காவுடைய அலுவலகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்தோம்னா நிர்வாகிகளும் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகளுமே அங்கே இல்லை அப்படிங்கிற செய்திகளுமே வருகின்றன. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னே தெரில. இன்னொரு பக்கம் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தாங்க எங்களுக்கு பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது, இவ்வளோ அழுத்தத்துக்கு மத்தியிலும் அவர் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. எங்கெங்கே எதிர்க்கிறாரு அப்படின்னா அவர் எங்கே எதிர்க்காருன்னே தெரில. ஒரு பக்கம் விஜய் வந்து அழுத்தமா எனக்கா, நான் அழுத்தத்துக்கெல்லாம் அடிபடுகிறது தான், இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் டயலாக் பேசிகிட்டு இருக்க அருண்ராஜ் ஆமாம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து தேர்தல் அறிக்கைக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், நான் எங்கள் தலைவர் விஜய் வந்து ஆய்வு செஞ்சு கொண்டிருக்காரு. தேர்தல் அறிக்கை என்ன அவர் ஆய்வு செய்கிறாரு, இதுக்கு முன்னால் அவர் எத்தனை தேர்தல் அறிக்கைகளை பார்த்துருக்கிறாரு, எத்தனை தேர்தல் அறிக்கைகள் அவர் தயார் செஞ்சுருக்காரு. முதல்ல தேர்தல் அறிக்கைனா என்னென்னு தெரியுமா, அவர் வந்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் வேணால் பார்த்துருப்பாரே தவிர தேர்தல் அறிக்கைலாம் பார்த்துருக்க மாட்டார், ஆய்வு செய்கிறாராம். அந்த ஒரு கில்லி படத்தில் இவருடைய இதுதான் அவர் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ புக்கை தலைகளாக வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து தேர்தல் அறிக்கை படிச்சுட்டு இருப்பார் போல இருக்கு விஜய். ஆனாலும் கூட தாவேக்காவுடைய காமெடிக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். செங்கோட்டையன் அதோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் வந்து கடைசியாக தான் வெளியிடுவோம், எல்லா கட்சியும் வெளியிட்ட பிறகு கடைசியாக வெளியிடுவோம் அப்படின்றாங்க. உடனே வந்து கீழே வந்து படம் மாதிரி கடைசியாக வரும், அதிலெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வார்த்தைகளை மாற்றி போடுறதுக்கா அப்படின்ட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. அருண்ராஜா பேட்டியில் வந்து இப்போ தான் இப்போ அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு சொல்கிறாருனாலும் அவர் வார்த்தையில் இந்த பாஜகங்கிறது வரமாட்டேங்குது, இந்த அவங்க இந்த டெல்லி பக்கம் இருப்பாங்களே அவங்க அப்படின்னே தான் கோட் வேர்ட்லேயே தான் பேசுகிறாரு. பாஜகன்ட்டு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு. தேமுதிக இணைஞ்சதை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு அரசியல் புலிங்கிற டோனில் வந்து திமுக வந்து 22ஆம் தேதியிலேருந்து தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ எங்களை பார்த்து பயந்து இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு சிரிக்காமல் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுங்கிறது எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனால் அதுதான் வந்து கூட்டணியை அமைக்கிறதுக்கான இதுன்ட்டு இவர் ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டு அதையும் தன்னோட பெருமையாக எடுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இதை நம்ம முதல்லையே பேசியிருக்கணும், நேற்றே கூட பேசியிருக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம மறந்துட்டோம். என்னென்னா அந்த அண்ணாமலை அவர் பண்ண அட்ராசிட்டி இருக்குது இல்லையா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவி இறந்து விடுகிறார்கள். இறந்த உடனே வந்து இது மதமாற்றம் செய்வதற்கு அழுத்தம் கொடுத்தார்கள், அதன் காரணமாகத்தான் அந்த மாணவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுத்தார். எடுத்து வந்து ஏதாவது மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணார். பாஜகவிலிருந்து மேலேருந்து விஜயசாந்தி தலைமையில் குழுவெல்லாம் வந்து பார்த்து ஆமாம்மா மதமாற்றத்தால் தான் இறந்தாங்க அப்படின்னாங்க. இது வந்து சிபிஐக்கெல்லாம் அந்த வழக்கை மாற்றணும்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சிபிஐ வந்து இங்கே வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து
தாக்கல் செய்த மனுவிலையுமே மத மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயுமே சிபிஐ என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா மத மாற்றத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐல இருந்து நேர்மையான அதிகாரி இருக்கார் போல இருக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அண்ணாமலை செய்த இந்த ஒரு விஷமத்தனமான சம்பவம் இருக்குல்ல, இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நடக்கவே நடக்காத விஷயத்தில் மதவாதத்தை வந்து தூண்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான புத்தி தான் பாஜகவுடைய அண்ணாமலைய புத்தி அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இதுக்கு ஒரு குழு வேறு, உண்மை அறியும் குழு. உண்மைக்கு உங்களுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் பாலியல் புகார்கள் அதிகமாகவுமே அதுக்கு ஒரு குழு போட்டாங்க, மலர்கொடி கமிட்டி அப்படின்னு. இது வரைக்கும் அப்படி நடக்கிற மாதிரியான எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லை, எந்த ரிப்போர்ட்டுமே தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையிலே நம்முடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கோம். அண்ணாமலை வந்து இந்த மைக்கேல்பட்டி சம்பவத்தில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு அறிக்கைகள் அதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களில் இதே செஞ்சுருந்தாங்கனாக்கா ஒரு பெரிய கலவரமே உண்டாகியிருக்கும். அந்த மாதிரி வந்து வெறுப்பு பிரச்சாரம் தான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். தமிழ்நாடுங்கிறதுனால அண்ணாமலையை ஒரு அளவில் டீல் பண்ணி அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் என்னன்னாக்கா அவர் பேச்சுக்கள் எல்லாம் திருப்பியும் எடுத்து போட்டு அவர் மேலே வந்து வழக்கு தொடரணும், வழக்கு தொடுத்து அவர் வந்து சிறையில் கைது செய்யணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார். உண்மையிலே அதுவுமே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து. ஒரு வழக்கு, அதாவது மின்சார வாரியம் ஏதோ ஒரு வழக்கு போடுறாங்க, அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் இலவச மின்சாரம்லாம் கொடுக்குறீங்க உங்கள் ஸ்டேட்டில், அது எப்படி எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கலாம்? அவங்களுக்குன்னா இபி பில் கட்டுறதுக்கு காசு இல்லையா? எல்லாமே வந்து எலெக்ஷன் வருமே கட்சிகள்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் இலவசங்கள் அறிவிக்கிறாங்க. நான் உங்கள் ஸ்டேட்டை மட்டும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பாஜகவுடைய வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா அவர் போட்ட ஒரு வழக்கு மார்ச் மாதம் வந்து நான் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு இதே சூரியகாந்த் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழக்கில் அந்த வழக்குக்கான தீர்ப்பு மாதிரியே நேற்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட சங்கர் படம் பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் வந்து பொதுப்புத்தியில் வந்து அவர் பேசி இருக்கிறார். அப்போ இவர் வந்து அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு இப்போயே முன்னாடியே தெரிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. இதெல்லாம் அரசனுடைய கொள்கை முடிவு. இதெல்லாம் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு வன்மையாகவே வந்து வலிமையாக நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சர்வதேச அளவில் பார்த்தோம்னா இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து என்னென்னா இங்கிலாந்துடைய இளவரசர் ஆண்ட்ரூ அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 2 காரணம். ஒன்று என்னென்னா இந்த மாதிரியான சிறுமிகளை பாலியல் ரீதியான உறவுகளுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறார் ஒன்று. இன்னொன்று வந்து அப்படி பயன்படுத்தியதன் மூலமாக இங்கிலாந்தில் இருந்த பல ரகசிய ஆவணங்களை வந்து எப்ஸ்டீன் கொடுத்துருக்காருங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அங்கெல்லாம் கைது பண்ணுறாங்க. இங்கே மோடி வந்து எப்ஸ்டீன் பேரே இருக்குது, இஸ்ரேல் பிரதமரை பார்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீனுமே வந்து இஸ்ரேல் ஆதரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டவங்கிற அடிப்படையில் மோடி எந்த அடிப்படையில் வந்து இஸ்ரேல் பிரதமரை பார்க்க போனார், அதுக்கு எப்ஸ்டீன் என்ன காரணமாக இருந்தார், அதற்கு வந்து விலையாக கொடுக்கப்பட்டது என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஏதாவது பேசணும்னா இந்தியாவையே அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு பில்டப்புகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்ளலாம். டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு வினோதமான ஒரு கேஸ் போட்டிருந்தார். என்னன்னா வந்து பாமக எனக்கு தான் சொந்தம், சின்னத்தை எனக்கு கொடுக்கணும், அன்புமணி ராமதாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த கேஸில் வந்து இந்த மாதிரி வந்து மாமன சின்னத்தை முடக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது கூட அவருக்கு உரிமை இருக்குது, ஏன்னா அந்த சின்னத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அது ஒன்று. இந்த இதுக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடாது, சட்டமன்ற தேர்தல் முடக்குங்க அப்படின்னு ஒரு கேஸை போட்டிருந்தா. அதாவது சொல்லாங்களா வந்து எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போன மாதிரி இவர் கட்சி பிரச்சனை முடியறதுக்கான தேர்தலை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி மேலே இங்கேயும் பார்த்துட்டு ஐயா அந்த பக்கமாக வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தள்ளுபடி பண்ணி அனுப்பிச்சிருக்குது. ஐயா இதெல்லாம் ஒரு நியாயமாக, உங்களுக்கே ஒரு நியாயமாக தெரியுதா? வந்து உங்கள் கட்சி பிரச்சனைனா அதை நீங்கள் முடிங்க, அதுக்கு கேஸை போடுங்கன்னா தேர்தலை நடத்தக்கூடாது அப்படி. இன்னும் தேர்தல் நடத்தி இவர் வந்து ராமதாஸ் முதலமைச்சர் ஆகிற மாதிரி இப்படி ஒரு வழக்கை போட்டிருந்தார். நல்ல வேலையாக வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த வகையில் இது வரவேற்கத்தக்கது. தொடர்ச்சியாக தேர்தல் நடப்பதனால் பரபரப்பான பல்வேறு விதமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்றன. எல்லாவற்றையும் குறித்து விரிவாக வாதிப்போம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சன் ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம்.